ஆங்காளி பொங்கல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டோம். அது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கதைன்னா, இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சென்னைக்கு குடிபெயர்றோம்ல, வீடு வாடகை எடுத்திருக்கோம். வீடு வாடகை செருப்பு 6 மாதத்துக்கு. நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 6 மாதத்துக்கு தாங்குற மாதிரி மட்டும் எடுத்திருக்கேன். எப்படி சட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னா, பெருசாக இருக்குது. இந்த இருக்கு வருங்க மேலே தெரியுதா அந்த சாக்கு, அதே மாதிரி 3 சாக்கு. அது 3 சாக்கு இதெல்லாம் எடுத்தது போக அந்த 3 சாக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. சும்மா உள்ள பெரிய பாத்திரத்துக்கு உள்ள அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு அந்த உள்ள அடுக்கி வச்ச தட்டுக்கு அதுக்குள்ளே இந்த சின்ன ரோமனை, அதுக்குள்ளே இருந்த அந்த பணியார சட்டி, அதுதான் பெரிய பணியார சட்டி, பெரிய இட்லி குண்டான். இந்த இதுக்கு கோயில் எல்லாம் இது வைப்பாங்கல்ல, அது என்னது ரசம் வைப்பாங்கல்ல, கோயில் ரசம், அந்த சட்டிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எடுத்து வரச்சுன்னா எடுத்து வர மாட்டேங்கிறேன். ஆனால் ஓகே தான். நான் ஆதி தர்ஷு 3 பேருக்குங்கிறதுனால இது ஓகே. ஆனால் இதெல்லாம் என்னன்றது, இதெல்லாம் கட்டி கொண்டு வரதுக்கு ஒரு சாக்கு ஒன்று ரெடி பண்ணணும். காலையிலேருந்து அதான் வேலை தெரியுதா. இந்த அப்படி இந்த லேண்டர் வச்சு ஏறி மேலே விளக்க மரம் வச்சு கூட்டி மேலே வந்துட்டு 2 வேலை இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஒன்று மேலே க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு, இன்னொன்று வந்துட்டு இந்த இன்வெர்டர் இருக்குல்ல, அதில் வந்து டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும், அந்த வேலையும் முடிஞ்சு. அது இல்லாமல் பாத்திரம் எடுத்துருக்கோம் சென்னைக்கு. மொத்தம் இன்றைக்கி 3 வேலை ஆயிருக்கு. காலையில் என்ன சொல்கிறது, மணி என்ன இப்போ 10 மணி ஆகிடுச்சு, 8 மணியா 8 மணிக்குள்ளே. ஆமாம், டென்ஷனில் இருக்கா. ஏன்னா அவாட்டி 7 வீட்டில் இறக்குறோம்னு சொன்னால் ஆளை கிளப்பி கொண்டு போகிறதுனால ஒரு மாதிரியா கட்டுன்னு இருக்கா. சத்தியமாக என்னையே தான் சொன்னேன், சரி பள்ளி ஒன்று ஓகே. ஒரு வயசில் எடுத்தது, ஒரு வயசுலேயே 6 மாதத்தில், 1 வயசில் தான் 3 வருஷம் ஆச்சா, 3 years பிஃபோர். விளாடு காரில் போகும்டா. ஏன்டா இது கார் ஓட்டுவோமா, இது போமா, இதில் போமா? உனக்கு இந்த கார் பிடிக்குமா, அந்த கார் பிடிக்குமா? இந்த கார் தான் பிடிக்குமா? ஓகே. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க வேண்டுமா? ஃபஸ்ட்டு உண்டியல், அப்புறம் பக்கெட்டு, அதுக்கப்புறம் வாளி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாட் பாக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இட்லி சட்டி போக்குறது, நான்ஸ்டிக் தவா, பணியார சட்டி, பிளாஸ்டிக் டிபார்ட்மெண்ட், மிக்சி டிபார்ட்மெண்ட், குழம்பு நான்ஸ்டிக் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்துட்டு டஸ்ட்பின், நெக்ஸ்ட்டு வந்துட்டு காய்கறி கூடை, நோ ஃப்ரிட்ஜ். ஸோ ஃப்ரிட்ஜ் அவைலபிள், பட்டு காரு இல்லை இன்புட்டு வைக்க முடியாது, அதனால். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் யூஸ் பண்ண அந்த பக்கெட்டு, அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ண பழைய அந்த இப்போ பழசு, அப்போ புதுசாக இருந்துச்சு எஸ்எஸ்பி, அதுக்கப்புறம் ஸ்டவ் அடுப்பு, அதுக்கப்புறம் சைலண்டர், எம்டி சைலண்டர், அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் இப்போ இந்த 2 பக்கெட்டையும் தூக்கி மேலே ஏற்றணும் மக்களே. ஏற்றிட்டு நானும் ஆதி போயிட்டு ஆதிட்டு காரில் வண்டி ஓட்ட போகிறோம். ஆதி நம்ம எங்கே போகிறோம் இப்போ? வீடியோ நம்ம எங்கே போகிறோம் இப்போ? இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே போகிறேன்னு சொல்லு, எங்கே போகிறேன் சொல்லு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கண்ணாக்கூர் போகிறோம். எதுக்கு போகிறோம்? கேஸு இருக்குல்ல, கேஸு. சொல்லு நீ ஓட்டலாம், பெரிய 18 வயசு வரட்டு ஓட்டலாம். இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லு. இங்கிட்டு தான் அந்த ஊர் இருக்கு. நம்ம ஊர் எவ்வளோ அழகா இருக்கு. எப்போ கருது வரும், எப்போ நெல் இருக்கலாம். இந்த தெரியுது பத்தில, அதான் வந்துட்டு கேஸ் அடுப்பு. அதுக்கு அந்த கொண்டை இருக்கு, அடுப்பு இருக்கு, கீழே அந்த திருவி வைக்கிறதெல்லாம் எல்லாம் இருக்கு. அந்த டியூபை மட்டும் காணும். அதான் மாத்துறதுக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமாம், போயிட்டு எப்போ வருவோம்? அதுக்கப்புறம் மானியம் வந்துட்டு நமக்கு ஏறலை. நம்ம வாங்கினது வந்துட்டு ஃப்ரீ கேஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ்.
அதில் வந்து மானியம் ஏறலை, அதனால போயிட்டு மானியம் வாங்கிட்டு, சரி மானியம் வாங்கறதில்ல, அந்த மானியம் ஏறுறதுக்கு அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஓகே ஓகே. ஆமாம் ஜனகணமன விதி பாரு, ஜனகணமன விதி பாரு. ம் திருச்செந்தூர் ஆண்டவனே ஆல்முருகா திருமுருகா தீர்ப்பெழுது நலமனதே வடிவலகா வடிவலகா. தெலுங்கானா ஏத்தியாச்சு நண்பர்களே எல்லாத்தையும். தலானி சிலிண்டர் போக்குவரத்துகள் இந்த ஒரு ஓசுனால இப்போ தேவையில்லாமல் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அலையிற மாதிரி ஆகிப்போச்சு. போயிட்டு இதில் மாற்றிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பின்னாடி நம்ம சமைச்சிட்டு பிச்சு தரவா அதையா ஒட்டி பிச்சு தரவா? செல்லி சாப்பிடக்கூடாதாம்ல. செல்லி சாப்பிட்டா உடம்பு வலிக்காதாம்மா? அது சரி. அந்த நாய் அங்கே அந்த நாய்க்குட்டியை உன்ட்டு செல்லியை பறிச்சுட்டு போயிட போகுது. வீட்டுக்குள்ளே ஓடிடு வீட்டுக்குள்ளே ஓடிடு. நீயே திறக்கிற பாரா. எல்லாம் ஏற்றியாச்சு நண்பர்களே. கிளம்ப வேண்டிய மட்டும் தான் பாக்கி. என்ன ஒரு பஞ்சாயத்துனா, ஆதியும் தர்சும் வந்துட்டு இந்த ஒரு சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு சாய முடியாது. இருங்க சீட்டை பற்றியில் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் சாஞ்சால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் 450 கிலோமீட்டர் ஓட்டி ஆகணும். எங்கள் ஊர்லேருந்து சென்னை 450 கிலோமீட்டர்கள். இந்த வரணும். ஆதிட்டு காரு ரிவர்ஸில் போகும்போது ஏன்டா சீட்டை எதுக்கடா கழட்டி போட்ட? குஷன் சீட்டுறா அது. குஷன் சீட்டு வேணாமா? பின்னாடி போகும்போது என்ன சவுண்டு கேட்குது? கீன்னு சவுண்டு கேட்குதா? அதுதான் கத்துதா? சென்சார் வண்டியோடா? அது சரி, அதான் கத்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்துட்டு இன்னொரு கார் ஒன்று கிடச்சிருக்கு. அது யார் வாங்கி கொடுத்ததுன்னா ஆதி. அந்த பையன் தான் வாங்கி கொடுத்தது. அந்த காரை நீங்கள் பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள், தெரியுதா? ரேம்பு மேலே ஏற்றி அது மேலே இந்த காரை வச்சு எனக்காக வாங்கியிருக்கான். இது எவ்வளவு இந்த காரு? 30 ரூபா. அவ்வளோ காஸ்ட்லி காரை எனக்காக வாங்கி கொடுத்துருக்கான் அந்த பையன். தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கீழே வந்துட்டு இவனோட பர்த்டே டேபிள். இதை வந்து ரேம்பு மாதிரி யூஸ் பண்ண சொல்லிட்டான். எடுத்து வந்து வெளியில் போட்டான். வெளியில் போட்டு இது வந்து இதில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு இந்த செட் இது மேலே ஏற்றி வச்சுட்டு, பத்தியாப்பா உங்கள் காரு எவ்வளோ அழகாக இருக்குது, உனக்காக நான் தான் வாங்கி கொடுக்குறேன், இந்த காரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். தேங்க்யூ ஸோ மச் ஆதி, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கான்னு கேளு எல்லாத்தையும். இந்த கார் நல்லா இருக்கான்னு கேளு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய். கார் என்ன எப்படி பாடும்? XY is a super. High five. ஓகே. ஆமாம் கரெக்டு தான் அது. அப்பப்போ நம்ம பீச்சில் நாடி போனோம்னா குதிரை சவாரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு குதிரைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு கூட இது பண்ணிக்கலாம் தான். சரி உள்ள வை பைக்கில் வை. பைக்கில் வச்சிரு. ஓகே. வைக்க முடியலையா? இல்லை வச்சிடலாம் ஈஸியாக வச்சிடலாம். ஆதி வந்துட்டு என்னென்ன விளையாட்டு சாமான் வேணும்னு செலக்ட் பண்ண போகிறான். ஓகே. இப்போ அவன் எடுத்து வச்சுருக்கிறது வந்துட்டு ஒரு ஜேசிபி, ஒரு குட்டி ஜேசிபி, அதுக்கப்புறம் அந்த பழைய காலத்து ஃபோன் இருக்குல்ல, இது வந்துட்டு சேட்டலைட் ஃபோன் ஒன்று எடுத்து வச்சுருக்கான். அப்புறம் இது என்னது? இதுவும் ஜேசிபி. அது என்னது? இது
இதுவும் ஜேசிபி தான், ஆனால் இப்போ காராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன உனக்கு? ஓகே, டிராக்டரு. அங்கே போய் சென்னையில் போயிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்டர் எடுத்தாச்சு. ஓகே, வேறு பைக்கு. ஓகே, அங்கே ஆமாம் பைக்கு ஒன்று, ரெட் கலர் பைக் ஒன்று எடுத்தாச்சு. ஓகே, 2 ஜேசிபி, ஒரு டிராக்டரு, அப்புறம் ஃபோனு. ஓகே, இன்னொரு ஜேசிபி, மொத்தம் 3 ஜேசிபி எடுத்தாச்சு. ஓகே, 4 ஜேசிபி எடுத்தாச்சு. வேறு துப்பாக்கியா? டைனோசர் வேணுமா? இது என்னது? ட்ரெயின். ஓகே, ட்ரெயின் வந்துட்டு முன்னாடி உள்ள இன்ஜின் பெட்டி மட்டும் தனியாக போய் பிரித்து எடுத்துருக்கோம். ஓகே, வேறு இது எடுத்து வச்சுட்டு ஏரோப்ளேன்லாம் வேண்டாம்ல? ஏரோப்ளேன். ஓ ஆமாம், ரேஸ் பைக் எடுத்தாச்சு. அப்புறம் ரேஸ் கார். ஓகே ஓகே, இது என்னது? இந்த கார் எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் இது வந்து நார்மல் காரு, அது வந்து ரேஸ் காரு. இது ரேஸ் கார், இது நார்மல் கார். ஓகே, வேறு என்னங்க? இது வந்துட்டு ஆமாம், இது நாங்கள் அப்பப்போ நிலாவுக்கு போயிட்டு வருவோம். அங்கே நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அங்கே ஆயா வடை சுட்டு வச்சுருக்கோம். அதுக்காக போயிட்டு அதெல்லாம் ரோவர்லான போகணும். ஆட்டோலாம் தெரிச்சு வச்சே, அதெல்லாம் வேணுமா? ஓகே, பஸ் வேணுமா? ஓகே, பஸ் ஒன்று வேணும். ஆமாம், அப்பப்போ நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு வந்துட்டு போகிறோன்னா கார்லேயே வந்துட்டு போக முடியாதுல்ல. ஆமாம், இன்னொரு டிராக்டர். ஓகே, சூப்பர். ப்ளூ கலர் டிராக்டர் ஒன்று, கத்தரிப்பு கலர் டிராக்டர் ஒன்று. ஓகே, வேறு என்ன? ஏரோப்ளைன் வேண்டாம், ரோபோட்டு செத்து போச்சு. ரோபோட்டு வேணாம், கிடந்துட்டு போகுது போடு வீட்டில் தானே. இது எதுக்கு அங்கே? கிளியமா வேணும்? பறவைகள் பச்சை கலர் இந்த கிளி வளர்க்கக்கூடாது அஜி. இது அஜி இந்த கலர் வளர்க்கக்கூடாது, அது கேஸ் போடுவாங்க. கேஸு கூட கொண்டாங்களா? சரி, ஓகே. வேற என்ன? இந்த பாப்பாலாம் வேணாம், பாப்பாலாம் தூங்கட்டு வீட்டிலான கிடக்கட்டேன். இது வெயிட்டு பார்க்குற மிஷினு. திடீர்னு ராக்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஓவர் வெயிட் ஆயிடுச்சுன்னா கீழே பொருளை தூக்கி போடுறதுக்கு இதில் வெயிட்டு பார்த்து தூக்கி போடலாம்ல. வண்டியை மொத்தம் அளந்துடலாம். நிலாவுக்கு போகிறோம்ல, நிலாவுக்கு போகும்போது அப்போ வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு வண்டி வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே இறங்குச்சுன்னு வை. அப்போ வண்டியை மொத்தமாக அளந்துட்டு இதில் நம்ம வெயிட்டு பார்த்துக்கிட்டு மற்ற பொருளெல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு மேலே போயிடலாம். இங்கே நிலாவுக்கு நோட்டு வேணாம், அது படிக்கிற காலத்தில் பார்த்துக்கலாம். அங்கே போகிறதுக்கு வேணாம், தீவிரவாதிகள் எல்லாம் அழிச்சாச்சு, அதனால் துப்பாக்கி வேணாம், அதை வச்சிரு. ஓகே, அவ்வளோதானப்பா. ஓகே, வீட்டு வாசலில் தாமரை குளம், வீட்டுக்குள்ளே செம்பருத்தி செடி, வீட்டை சுற்றி தென்னை மரம், ஆக்சிஜன் தரக்கூடிய நல்ல உடலுக்கு பயன் தரக்கூடிய வேப்ப மரத்தடியில் சாமி, வைக்கப்போர், கோழி, மாடு அங்கே தான் கட்டி கிடக்கும், மாடு மேய பேருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு வீட்டை சுற்றி மரங்கள் தான். இப்படியெல்லாம் இயற்கையான இடத்த விட்டுட்டு சென்னையில் வந்து ஓட்டுறதுன்னா இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக ரிலாக்ஸாக ஜாலியாக நிம்மதியாக இருக்கிற இடத்த விட்டுவிட்டு இங்கே இருங்க. வாழை மரம், வாழைக்காய் இங்கே எடுத்துக்கலாம், கருவேப்பிலையும் இங்கே எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் இங்கே வீட்டிலே பறிச்சிக்கலாம், நார்த்த மரம் அதான் 2 மரம், கருவேப்பிலை, மாதுளை மரம், தென்னை மரம், வேப்ப மரம், செம்பருத்தி செடி, மல்லிகை இது கொத்து அங்கே இருக்குது. இதெல்லாம் விட்டு சென்னையில் அந்த டிராஃபிக்கில் வந்து ஓட்டும்போது என்ன வாழ்க்கைடா, என்னத்துக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கடுப்பாகுது. நல்லா இடப்பழ கதவுக்கில் விளாட்றதுக்கு இங்கிட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா விளாட்றதுக்கு. இதுக்கும் நான் சென்னையில் எடுத்துருக்க ரூமை பார்த்தீங்களே, வீட்டுக்கும் அம்மன் கோயில் பாட்டு விடுது பாருங்கள். அது ஃபுல்லாக பெரிய கிரவுண்டு, அதில் ஒரு சிமெண்ட் களம்,
நெல் காய வைக்கிறதுக்கு. அதில் விளாடலாம், கிரிக்கெட் விளாடலாம், வாலிபால் விளாடலாம், பேட்மிண்டன் விளாடலாம், ஃபுட்பால் விளாடலாம். ஊரில் பல பேரோட நிலைமை தான். எப்படி எடுக்கணும் தண்டாளு? ஏ தண்டால் எடுக்கணும்டா. ஏ எலி சுண்டலி இங்கிட்டு வா எலி. அப்பாவே விழுந்துடாதியா. அப்பாவே என்ன சவுண்ட் கேட்டுச்சு? அக்கா விழுந்துட்டாளா? அப்படி கேட்டுச்சா? குருட்டுன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா அக்கா தான் நீ தண்டால் எடு. எடுப்பானே. ஐயோ அடி போட்டு வேணாமியா இருங்க. தண்டால் எடுறா. கூடவே கூடவே பொறக்கணும், தாய் போல நான் தாங்கணும் எப்போதுமே. தாத்தாக்கு முத்தா. பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக சென்னைக்கு வந்துட்ட மக்களே. வந்து பார்த்தோன்னே சொல்கிறா, நான் வந்துட்டு இப்படி பிரம்மாண்டம் எதிர்பார்த்தேன். நீங்கள் ஃபோனில் வீடியோ கால் பண்ணி காமிக்கும் போது பெருசாக தெரிஞ்சிச்சு ரூமு. இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம் குருவி குஞ்சு மாதிரி தெரியுது. இதுக்காக நான் இவ்வளோ சாமானியை அள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் அப்போவே வந்துட்டு என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் வந்து ரூம் ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக இப்படி தூக்கி பிடிச்சி காமிச்சேன். அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது மக்களே. ஆமாம், தம்பி போய் தூங்குறான், அப்புறமா பேசிக்கிறாரு. இருந்தாலும் ஓப்பன் பண்ணு. ஏ வெளியில போறேன் புள்ள. அது சாத்திட்டேன். அது இங்கே எப்படியா 300 ரூபாய்க்கு ஒரு தேர்ல தானே இது கடையில் சாப்பிட்டோம்னா இதே 300 ரூபாய்க்கு டபுளாக போட்டு வரும்போது கூட்டிட்டு போறேம்மா. இது என்ன இது என்ன சாப்பாடு? உட்காரு. உனக்கு எந்த தட்டு? இது கொத்து. ஓகே, இவ்வளோதானே. இதுக்கு தானே அவ்வளோ ஆர்ப்பாட்டம். சரி, இது என்ன? சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கார் வாங்கணும். அங்கே வருங்க, காய்கறி கடன் கூட பார்க்கலையே, உட்காந்து விளாண்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இப்போதான் மக்களே வீடு நிறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன், அங்கே வந்து கட்டப்பையில் விளையாடிச்சாமாண்ணா, இந்தா ஒருத்தி உட்காந்து சாப்பிட்டு கிடக்குறாளா, இந்தா ஒரு குட்டி போய் விளாண்டுக்கிட்டு இருக்கானா, இந்தா பாத்திரம் பண்ணமெல்லாம் எடுத்து வந்தாச்சா, சேர் எடுத்து வச்சாச்சா, தனியாக சாமி கொண்டு வந்தாச்சா. அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு போனோம்னா சிலிண்டர் செட் ஆகலையா, அடுப்பு இருக்கா, மிக்சி இருக்கா. ஆனால் என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, சிலிண்டரும் ஃபுல்லாக இருக்குது, அடுப்பு இருக்குது. ஆனால் அந்த சிலிண்டரோட அந்த கொண்டை வந்துட்டு அடுப்பில் போய் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு வேறு சிலிண்டர் வாங்குற வரைக்கும் காட்டுப்பூச்சி அன்கோ ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி ஆர்டர். என்னப்பா என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? என்ன சாப்பிட்ட? மட்டன் சாப்பிட்டியா? நேற்று நைட்டு ஃபுல்லாக ஓட்டியிருந்தேன் 450 கிலோமீட்டர். தெரியுதா? ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தங்கியிருப்பேன். பொட்டு தூக்கம் இல்லை, கரெக்டாக மொத்தமாக ஒரு 1/2 மணி நேரம் தங்கியிருக்கேன். இவெல்லாம் நல்லா குப்பரை படுத்து தூங்கினான் ஜாலியாக. இந்த அவெல்லாம் அப்பப்போ முழிச்சு பார்த்துக்கிட்டா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். 1154 தரிசு வந்துட்டு சிட்டி வாழ்க்கையை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். இதில் உள்ளது, இந்த பையில் உள்ளது, இதில் வந்து பாய் தான் இருக்குது. 1154 ரூபா. இது வந்துட்டு காய்கறி எவ்வளோ தரிசு? மனசே சரியில்லை அந்த தரிசுக்கு. 400 ரூபா. இந்த 2 முருங்கைக்காயும் சேர்த்து இது வந்து 300 ரூபா. அது எங்க காரு? ஆதி கார் வாங்கியிருக்கான் பத்தியில புதுசா. காரு 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 காருக்குள்ள யாரு, காருக்குள்ள யாரு? ஆதி ஆதிதான் ஓட்டுவான். ஆனால் ஒரு 18 வயசு ஆகட்டும். ஓகே, சுத்துப்பா அப்படி அப்படி பறக்க விட்றான் பாருங்க. ரேசர்ரா, பெரிய ரேசர்ரா நீ. மொத்தத்தில் 2000 ரூபா சுவாக. இன்னமும் முட்டையும் தண்ணியும் வாங்க வேண்டியது. தண்ணியெல்லாம் வாங்க வேண்டியது.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சென்னை வந்துட்டு மக்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. பிஎம்இஜிபியை பற்றி தெளிவான வீடியோ போடுறோம். ஓகே சென்னை வீடு. ஆமாம் காரை வச்சு ஆரம்பிக்க போகிறோம். சரி அப்போ போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா அடிப்பா. புதுசாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இது வச்சோம். அதான் என்ன வச்சோம்? கேஸ் வச்சோம். இண்டேன் கேஸ். ஓகேவா? ஆனால் வந்துட்டு அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ஸ்மெல்லாங்கிறது ஒரு டவுட்டு. ஆனால் வந்துட்டு இந்த ஒயர் எரிஞ்சால் ஒரு ஸ்மெல் இருக்குங்களா, அந்த ஸ்மெல் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா கிடச்சிக்கிது. இந்த முடிஞ்சு போச்சா, அதனால ஸ்மெல் வந்துருக்கு. அது தெரியாமல் திக்கு திணறி கேஸ் ஸ்மெல்லு தான் வருது. அந்த குழப்பமாகி இதாகி போச்சு. ஒரு சின்ன டப்பா எவ்வளோ ஸ்மெல் இருக்குது பற்றிலாம் இல்லையா? எவ்வளவு பதட்டத்தை உண்டாக்கிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். இதில் என்ன ஸ்மெல்லு? முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இப்போ தான் வீடு பார்க்குறதுக்கே சர்வ லட்சணமாக, வீடு எக்கோ அடிக்காமல் இப்போ தான் லட்சுமி கடாச்சமாக இருக்குது வீடு. இதுக்கு தாமக்கலை ஆசைப்பட்டோம். அடுப்பில் ஒலை கொதிக்குது பாருங்கள். என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வருமா? பொங்குது மக்களே, வாசனை பொங்குது. ரொம்ப வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த துண்டை வந்துட்டு புடுதினை யூஸ் பண்ணிட்டோம். ஆதி வந்து காய்கறி இதுலேயே வந்துட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. காரை குளிப்பாட்டி காரையும் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள். குளத்துல குளிக்காரு நினைக்காதரா. சேவை ஆதி வேலை பார்க்குறான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கொண்டக்கடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டுறான்னு. சூப்பர்ப்பா, வெரி குட். ஒரு கடலை கூட கீழே கொட்டலேன்னு சொல்ல வந்தேன். அந்த கொட்டது பாருங்கள். ஏ ஆதி சூப்பர்ரா. ஓகே மூடியை போட்டு மூடு. ஆமாம் ஆதி சூப்பராக வேலை. அதில் வைக்க வேணாம், மூடியை போட்டு மூடு. அந்த ஆரே ஒரு கொண்டக்கடலை கீழே அடக்குவார். இந்த கொண்டக்கடலை ஒன்று கீழே அடக்குவார். அதை எடுத்து அதுக்குள்ளே போடு. போட்டுட்டு மூடியை போட்டு மூடுறேன் என் செல்லா குட்டி. அப்படி தான். இங்கிட்டு திருப்பு, இங்கிட்டு திருப்பு, இப்படி திருப்பு, இப்படி திருப்பு, ஆப்போசிட் திருப்பு. இங்கிட்டு அப்படி தான். வெரி குட். அடுத்து இது எடு. ஓகே வேறு என்ன இருக்குள்ள? எல்லாத்தையும் கொட்டிடுவோம். நம்ம வந்து கொட்டிட்டு கடப்பரப்பி போட்டால் தான் நமக்கு மனசாரம். கொட்டக்கூடாதா? பிஸ்கட்டு கிடந்துச்சு. ஆமாம் பிஸ்கட்டு கிடக்கு. சூப்பராக இருக்கா? இதெல்லாம் திங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பருப்பு. இந்தா இதை கொட்டுறோம். அடுத்து பச்சை பட்டாணி இதை கொட்டுறோம். அடுத்து மிளகு. ஆமாம் ஜீனிக்கு இந்தா ஒரு டப்பா இருக்குது. நிவியா சாஃப்ட்.